வெல்கம் பேக். 1952ல எட் வாரன் மற்றும் லோரென் வாரன் தம்பதிகள் நியூ இங்கிலாந்து சொசைட்டி ஃபார் சைக்கிக் ரிசர்ச் நெஸ்பர் அப்படின்ற ஆவிகளை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ற அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த தம்பதிகள் இறந்துறதால அவங்க சன்னின்லா டோனி ஸ்பெரா நெஸ்பரை பாத்துக்கிறாரு. இந்த நெஸ்பர் ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன் பின்னாட்கள்ல ஃபேமஸ் மூவிஸா ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா கான்ஜூரிங் சீரிஸ்ல பேரண்ட் ஃபேமிலி, தி ஹாரர்ஸ் ஆஃப் அமிட்டிவில். ஆனா இந்த எல்லா பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்லயும் காமனா இருந்தது இந்த ஒரு விஷயம் தான். அதுதான் தி ஆனபெல்ஸ் டால். இந்த ஆனபெல்ஸ் டால் பத்தின அமானுஷ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனபெல் ஸ்டோரி 1970ல தொடங்குது. 28 வயதான நர்சிங் ஸ்டூடெண்ட் டோனாவுக்கு இந்த ஆனபெல் பொம்மைய பர்த்டே கிஃப்டா அவங்க அம்மா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. டோனா தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்டை ஆன்ஜியோட ரூம்மேட்டா ஷேர் பண்ணிருந்தாங்க. டெய்லியும் டோனா அந்த பொம்மைய அவங்க தூங்குற பெட் மேல வச்சுட்டு காலேஜ் போயிருக்காங்க. பட் ஆன்ஜியும் டோனாவும் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. டெய்லியும் அந்த பொம்மை வைக்கிற இடத்துல இல்லாம சஸ்பீஷியஸா ஹால்லயும் கிச்சன்லயும் இருந்திருக்கு. டோனாவோட ஃப்ரெண்டான லூவும் லேட்டரா இதை வாட்ச் பண்றாரு. லூவுக்கு அப்பவே இந்த பொம்மை சஸ்பீஷியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. கொஞ்ச நாள்லயே அவங்க வீட்ல பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ்ல ஹெல்ப் யூ ஹெல்ப் அஸ்னு சின்ன குழந்தைங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேப்பர்ல எழுதி கசக்கி போடப்பட்டிருக்கு. மறுநாள் ரொம்ப விசித்திரமா அந்த பொம்மையோட தலையிலையும் கையிலையும் ரத்தம் மாதிரி ரெட் கலர்ல லிக்விட் வந்திருக்கு. உடனே அதை பார்த்து பயந்து போன டோனாவுக்கு அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஆவி கிட்ட பேச ஒரு மீடியேட்டரை சூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஓஜா போர்ட். அந்த ஓஜா போர்டை வச்சு பொம்மைக்குள்ள இருக்கிற ஆவி கிட்ட பேசுறாங்க டோனா. அதற்கு அந்த ஆவி என்னுடைய பேரு ஆனபெல்னும் நான் 7 வயசா இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன்னு சொல்லியிருக்கு. பின் நாட்கள்ல அந்த அபார்ட்மெண்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்த போது ஆனபெலோட டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அந்த ஆவி நான் இங்க உங்க கூட இருந்துக்கிறேன், அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு டோனாவும் ஆன்ஜியும் ஓகே சொல்லிடுறாங்க. பட் லூ அந்த பொம்மை அங்க இருக்கிறத விரும்பல. ஒரு நாள் லூ நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது கால்ல இருந்து ஏதோ ஊர்ந்து மேல செஸ்ட் கிட்ட வந்த மாதிரியும் வந்த உருவம் லூவோட கழுத்தை இறுக்கமா நெரிக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிருக்காரு. மறுநாள் டோனாவோட ரூம்ல ஆனபெல் பொம்மையை யாரோ மேல தூக்கி போட்டு விளையாட்டு இருக்க மாதிரி சவுண்ட் வந்திருக்கு. உடனே அந்த ரூமை திறந்து பாக்குறாரு லூ. அதை பார்த்த லூவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த ரூம்ல யாருமே இல்ல, அந்த பொம்மை மட்டும் தரையில இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்திலே லூவோட ஷர்ட் ரெட் கலர்ல மாறி இருக்கு. பயங்கர வலியோட கத்துறாரு லூ. ஷர்ட்டை கழட்டி பார்த்தா யாரோ வயிற்றுல ஆழமா நெகத்தால கிழிச்சு இருக்க மாதிரி இருந்திருக்கு. மேலும் அந்த கிளா மார்க்ஸ் 2 நாள்லயும் காணாமலும் போயிருக்கு. உடனே இதை பார்த்த டோனா ஒரு பிரீஸ்ட கூப்பிட்டுருக்காங்க. டோனாவோட வீட்டுக்கு வந்த பிரீஸ்ட் உயிரில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் பொசஸ் ஆயிருக்கிறதால எட் வாரன் மற்றும் லோரைன் தம்பதியினரை கூப்பிட்டுருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண எட் அண்ட் லோரைன் இந்த பொம்மையில ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இல்ல, அதாவது ஆவி இல்ல, பதிலா டீமன் சாத்தானால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இந்த டீமனால பொசஸ் ஆயிருப்பீங்க, மீதி 2 பேர் அந்த டீமன் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை அங்கிருந்து எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க எட் அண்ட் லோரைன். ஊட ரூட்ல எதனா ஆக்சிடென்ட் ஆயிடலான்னு சர்வீஸ் ரோட சூஸ் பண்றாங்க லோரைன். அப்படி இருந்து கூட எட்வாரன் காரோட கண்ட்ரோல எழுந்திருக்காரு. உடனே வண்டியை நிறுத்தி அந்த பொம்மை மேல ஹோலி வாட்டர் தெளிச்சு கிராஸ் சிம்பிள் போட்டு ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிருக்காங்க. ஆனா எட் லோரைன் வீட்டுல கூட அந்த பொம்மையை வைக்கிற இடத்துல இல்லாம கிச்சன்லயும் பாத்ரூம்லயும் ரூம்லயும் இருந்திருக்கு. ஒரு தடவை எட் அண்ட் லோரைன் பெட்ரூம்ல இருந்த அந்த பொம்மை அந்த இடத்துல மிதட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. இதை பார்த்த எட் அண்ட் லோரைன் கேத்தலிக் ஃபாதரான ஜேசன் பிராட்ஃபோர்ட அந்த பொம்மை மேல ஹோலி வாட்டரை தெளிச்சு ப்ரே பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அப்ப ஃபாதர் ஜேசன் அனபெல் டாலை பார்த்து நீ வெறும் ஒரு உயிரில்லாத பொம்மை தான், உன்னால யாரையும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொம்மை மேல ஹோலி வாட்டர் தெளிச்சு ப்ரே பண்ணிட்டு பக்கத்துல இருந்த சேர் மேல அந்த பொம்மையை வச்சுட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா லோரைனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால்ல ஃபாதர் ஜேசனோட கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஃபாதர் ஜேசனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எட் அண்ட் லோரைன் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற பேரநார்மல் கேஸ்ல பொசஸ் ஆன திங்ஸ ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணி அவங்க வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கும் பப்ளிக்ஸ் அதை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தடவை ஒருத்தர் அந்த ரூம்ல இருந்த ஆனபெல் டால் எடுத்து கிண்டல் பண்ற மாதிரி பேசி அந்த பொம்மை மேல ஸ்கிராச்சஸ் போட்டு தூக்கி போட்டிருந்திருக்காரு. அதை பார்த்த எட் அந்த நபரை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நபருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அதே 3 மணி நேரம் கழிச்சு லோரைனுக்கு போன் பண்ணிருக்காங்க. 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல மோதி அந்த நபர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா இப்ப அந்த ஆனபெல் டால் கிறிஸ்டியன் சடங்குகள் செய்யப்பட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல சேஃபா இருக்கு. இந்த ஆனபெல் டாலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.